அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் மூலவே நடிக்கிறார். சமயம் பார்த்துமே பல வழிகளில் மக்களுக்கு மொட்டை அடிக்கிறார். அந்த வாசகர்களே, இந்த பாட்டு திரைப்படத்திலே வரும். ஆனால் இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் இப்படிதான் ஏதோ மக்களை ஏமாளிகள் என்று நினைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். யாருமே மக்கள் ஏமாறுபவர்கள் அல்ல. ஏமாற்றுவர்களெல்லாம் அந்த காலத்திலே ஏமாற்றினார்கள். இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றுவது அவ்வளவு சுலபமல்ல. இன்றைக்கு கடந்த காலத்தில் பிஜேபியை போல் ஒரு மட்டமான கட்சி இல்லை. இந்த பிஜேபியோட யார் கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்று அற்புதமாக பேசிய ஒரு மாபெரும் தலைவர் தான் இன்றைக்கு பிஜேபியிலே போய் அவருடைய கட்சியையே இணைத்து விட்டாராம். யார் புரியுதுங்களா? அவர்தான் நம்ம சரத்குமார். அவர் இன்னும் பெரிய கட்சிக்கு தலைவராக இருந்த மாதிரியும், அவர் போய் அந்த கட்சியை இணைஞ்சிட்ட மாதிரியும் இன்னைக்கு பெரிய அல்வாவாக கொடுத்துன்னு இருக்கார். எப்பவுமே கொள்கையில் ஒரு நிரந்தரமான புத்தி இல்லாதவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இருந்த கொள்கைக்கு போய் நீ பிஜேபியை ஆதரிச்சு மட்டும் கிடையாது, பிஜேபியிலே தன்னை இணைத்து கொண்டாராம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக இருங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்சியை போய் இணைச்சிருக்கிறாராமே, அது எந்த கட்சி? சாமாக்கான்னா உங்களுக்கு தெரியுமா? சமத்துவ மக்கள் கட்சி. இந்த கட்சி எங்கே சரத்குமார்கிட்ட இருந்தது? அந்த கட்சியை தான் ஒரு நாராயணன் பிடிங்கன்னு போயிட்டார. இப்போ இவர்கிட்ட என்ன இருக்கு? ஒரு 4 பேர் இருந்தாங்க இவர்கிட்ட. சாமாக்கா கட்சின்னு ஏதோ நடிகர்ன்றதுனால, அதே போல் அந்த ஜாதி அடிப்படையில் நாடாருன்றதுனால ஒரு 4 பேர் அவரையும் ஆதரிச்சாங்க. ஆதரித்து பாவம் அவங்கள கூட கேட்காம, அவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் அவர் மட்டும் ஓடி போய் பிஜேபியில் திடீர்னு ஓவர் நைட்டில் போய் சேர்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் இவ்வளோ நாள் அவங்கள ஏமாற்றி இருந்தார் என்று தான் அர்த்தம். இன்றைக்கி அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் பாவம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க. அப்படியே ஒருத்தர் நாக்க கட்சிகள் சொல்கிறாரு, நாங்களாம் இவரை நம்பி ஏமாந்து போயிட்டோம், எங்களை ஏமாற்றிட்டு போய் அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு, எங்ககிட்டலாம் எதையுமே அவர் கன்சல்ட் பண்ணலை, நாங்கள் பிஜேபிக்கு போக மாட்டோம் சொல்லிட்டு அவரை சார்ந்த ஒரு 3 பேர் ஏடிஎம்கேக்கு போகிறோன்னு அவங்க போகிறாங்க. எங்கேயாவது போட்டோம், அவங்களுடைய விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக இருந்த ஒரு 4 பேரை கூட ஒழுங்காக வச்சு இல்லாமல் நீ என்னத்த போய் கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு ஓட்டு, அதுவும் அவரது திரு ஓட்டு. அந்த திரு ஓட்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த திரு ஓட்டை எடுத்துக்கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து விட்டாராம், அவர்களுக்கு அந்த திருவோடு பயன்படும் என்று. ஆக இன்றைக்கு பிஜேபியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற சரத்குமார் சொன்னார், நான் முதலமைச்சராக வேண்டும் என்று என் மாமியார் விரும்புகிறார். ஆனால் விரும்பட்டமே, என்னுடைய சொந்த பந்தங்கள் விரும்பட்டுமே, அதுக்காக பிஜேபிக்கு போயிட்டியா நீ முதலமைச்சர் ஆகிடுவியா, இல்லை பிரதமராக தான் ஆகிடுவியா? அங்கே இருக்கிற விட்டுருவானோ நான் அண்ணாமலை நோண்டி சிங்கு எடுத்துட மாட்டான். சாதாரணமாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற பிஜேபியெல்லாம் போய் உன்னால் ஷைன் பண்ண முடியாது. சரத், உனக்கு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல்லாம் ஒரு மரியாதை கொடுத்தது, ஒரு மைல்கல் கொடுத்து உன்னை பொலிட்டிக்கல்லே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உன்னை உருவாக்கி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். மறந்து விடாதே. தலைவர் கலைஞர் அவர்கள்தான் உனக்கு பாராளுமன்ற உறுப்பினரை தந்தார். ஆனால் நீ அந்த பாராளுமன்ற உறுப்பினரை அனுபவித்து விட்டு அதிமுகவுக்கு ஓடிவிட்டாய். அதை ஏன் தலைவர் அவர்கள் அதை விட்டுவிட்டார் என்று சொன்னால், உன்னுடைய மனைவியார் அன்பிற்குரிய ராதிகா அம்மையாருக்காக கலைஞர் விட்டு கொடுத்து விட்டார். காரணம், ஒரு காலத்திலே ராதிகா அவர்கள்
தெரு தெருவாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தவர் தான் ராதிகா அம்மையார் அவர்கள். ஆனால் அவரும் திருமணத்திற்கு பின் தன் கணவன் பின்னால் இருக்க வேண்டும், கணவனுக்கு ஏற்ற ஒரு பதிவிரதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த அம்மையார் சரத்குமாரிடம் இருந்து விட்டார். அரசியலில் அதுக்கப்புறம் அவங்க வர்றதே கிடையாது, பாவம், சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு அதிமுகவோட போய் தன்னை இணைத்து கொண்டார். இணைத்து கொண்ட பிறகு ராதிகா அம்மையார், நான் அதிமுகவோட சேரல, நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனேன், ஏதோ அவங்க ஒரு கார்டை கொடுத்தாங்க, வாங்கிக்கினேன், அவ்வளோதானே தவிர நான் அதிமுகவில் சேரலன்னு அம்மையார் ராதிகா அம்மையார் சொன்னார். ஆனால் சரத்குமார் அங்கேயும் போயிட்டு அங்கேயும் அவர் எதிர்பார்த்து போனது எதுவும் நடக்கலை, அப்படியே திருப்பி வந்தார். சாமாக்காவை உருவாக்கினாங்க, எர்ணாவூர் ராஜேந்திரன் எல்லாம் சேர்ந்து, அதில் இவர் சேர்ந்துக்கினாரு, சேர்ந்து அந்த கட்சியை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எர்ணாவூர் ராஜேந்திரனுக்கு இவருக்கு என்னவோ பிரச்சனை வந்தது. எர்ணாவூர் நாராயணன் அவர் தனியாக அந்த கட்சி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இவர் விட்டு ஆளே இல்லாத ஒரு கட்சி, ஆளே இல்லாமல் டீ கடையில் டீ ஆற்றிருந்தான் ஒருத்தன், ஆளே கிடையாதான் டீ குடிக்கிறதுக்கு கூட. அவர் கட்சி வச்சிருந்துன்னா பிரயோஜனம். அது போல் இவர் இருந்து இன்னைக்கு போய் அவர் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாருன்னு சொன்னால், உலக மகா தலைவர், அச்சோ வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் இல்லையா அவர், அவங்க மாமியாரே சொல்லிட்டாங்களே, அங்கே போய் என்னத்தை தான் பண்ண போகிறாருன்னு நாமளும் பார்த்துருவோம். எதுக்கு சரத் இந்த வேலை உனக்கு? உனக்கு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சியை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி அங்கே போய் இது மாதிரி போய் இதுவை போட்டுனுங்கிற? தேவையா? எப்படியோ எங்கே இருந்தாலும் நீ நன்றாக இருக்க வேண்டும், ஆனால் இருக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. பிஜேபி உன்னை ஆதரிப்பார்களா என்பது எங்களுக்கு டன் கணக்கான கேள்வி. ஆக சரத்குமாருடைய இந்த செயல் யாவருக்கும் பிடிக்காத ஒரு செயல் என்பது அங்கங்கே போய் விசாரிக்கின்ற பொழுது பொதுவாக பொதுமக்களோட இதை தேவையற்ற செயல் என்று சொல்லுகிறார்களே தவிர அவரை ஆதரிக்கவில்லை. ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சரத்குமார் தான் இப்படிலாம் ஒரு பெரிய தலைவங்க. தமிழ்நாட்டிலேயே அவர் தெரியாத தலைவர்கள் கிடையாது, தெரியாதவர்களே யாரும் கிடையாது. பட்டி தொட்டி எங்கும் கன்னியாகுமரியிலேருந்து எண்ணூர் வரைக்கும் அவர் பேரை சொன்னால் மக்கள் டுமுக்கு 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 டுமுக்குன்னு வாக்க அள்ளி தூக்கி போடுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தலைவன் யார் தெரியுமா? மன்சூர் அலிகான். அந்த மன்சூர் அலிகான் அதிமுகவில் போய் கூட்டணி கட்சி பேசுறாரு. இன்னைக்கு டிவியில் பார்த்தேன், கூட்டணி கட்சி பேசுறாரு. அடே, அதிமுகவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சா? ஐயோ, என்ன செய்வது, அதிமுகவிலே இவ்வளோ கேவலமாக போச்சு. ஆக இன்னைக்கு பாருங்க, தேர்தல் காலத்தில் இன்னும் பல தமாஷா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதே போல் நம்ம தினகரன் ஒரு மிகப்பெரிய தலைவருங்க. ஜெயலலிதா இல்லைன்னா இவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து விட்டேன், அந்த பிஜேபியை நானே கவிழ்த்து விட்டேன், அந்த ஆட்சியை கவிழ்த்தேன் நான் என்று 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க மேடம். கவிழ்த்து விட்டேன், இனி எந்த காலகட்டத்திலும் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி போகாது என்று சொன்னவர் ஜெயலலிதா. இன்னைக்கு ஜெயலலிதாவால் ஆளாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட தினகரன் என்கின்ற ஒரு அரசியல்வாதியாவது, சரி நீ ஒரு அரசியல்வாதி ஆயிட்ட, நீ போய் பிஜேபி ஆதரிக்க போறன்றிய, உங்களுக்கெல்லாம் தன்மானமே கிடையாதாயா, கொள்கையே கிடையாதா? சரி, இப்போ என்ன பண்ண முடியும்? ஏன்னா கூட தான் அருமையான ஒரு பிராணி, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறான். ஆனால் அது கொழுத்து போச்சுன்னா தலையில் மண்ணை தூக்கி போட்டுக்குமா, அதுவாக அது தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்குமா ஏன்னா. அது மாதிரி சரி, இப்போ உனக்கு ஏதோ அரசியலில் லாபம் நஷ்டம் பார்த்துக்கின்னு போகிறீங்க. ஆனால் நீ தான் பிஜேபியை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணாரு. நீ அந்த பன்னீர்செல்வம் இருக்கார, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிஜேபி ஆரம்ப காலத்துலேருந்து அதிமுக உடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை தூக்கி பிடிச்சது. ஆகவே அந்த ஆள் பிஜேபி கிட்ட போகிறார். ஸோ அவர் போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் போட்டோம்.
ஆக நீங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து எவ்வளோ பெரிய அம்மாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க என்பதை நினைத்து பார்த்தீர்களா? அவர்களோட வாக்குறுதியை நீங்கள் எல்லாம் உண்மையிலே அவர்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதைக்கு இதுதானா காரணம்? சரி, எப்படியே செய்து கொள்ளுங்கள். இன்னும் பல கூத்துகள் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த சிறிய 2 கண்களாலே நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். தேர்தல் களங்களிலே என்னென்ன நடைபெறுகிறது என்று. ஆகவே அருமைக்குரிய பெரியோர்களே, பொதுமக்களே, இந்த மாறி இருக்கிற கொள்கை வீரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்றைக்கும் உங்களுடைய சிந்தனையிலே சூழ்தூக்கி வைத்து அவர்களையெல்லாம் நீங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்று கூறி, அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.